ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சின்ன வயசுல இருந்தே நம்ம பேரண்ட்ஸும் சரி, நம்ம கூடவே இருக்க பெரியவங்களும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்மளுக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கு, அதுதான் நம்ம எல்லாத்தையும் இயக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாருமே ஒரு பேர்ல சொல்லுவாங்க. நார்மலா சொல்லணும்னா தமிழ்ல கடவுள்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இந்த கடவுளை சில பேர் ட்ரூவா நம்புவாங்க, 100% நம்புவாங்க. சில பேர் நம்ப மாட்டாங்க. பட் ஆனா ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் இருக்கு, அது நம்ம கூடவே இருக்கு, அது ரொம்ப காலமா நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொல்லும் போது அதை என்னன்னு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஏலியன் சொல்றாங்க. இந்த ஏலியன் அப்படின்றது பல்லாயிரம் வருஷமா இந்த பேச்சுன்றது ரொம்ப பெரிய டிபேட்டா போயிட்டு தான் இருக்கு. பட் இப்போ இத ரொம்ப பெரிய விஷயமா பேசுறாங்க. ஏன் யூஎஸ் கவர்மெண்டே அவங்களோட பென்டகன்ல ஒரு டிபேட் டாபிக்கா எடுத்து பெரிய பெரிய அபிஷியல்ஸ்லாம் இருக்க இடத்துல ஏலியனை ஒரு டாபிக்கா எடுத்து இப்ப பேசுறாங்க. எதனால இப்போ இதை பத்தி பேசணும்? ஏன்னா உலகத்தோட ஒரு நம்பர் 1 யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அவங்களே இதை பத்திய ஒரு தீசிஸ் ரிலீஸ் பண்றாங்க. இந்த தீசிஸ்ல ஒரு 3 ஹைபோதிசிஸ இவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்கலாமோ? இப்போ இந்த கொஸ்டின்னால எல்லா மக்களுமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இருக்கலாமோ, நம்ம கூடவே இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த வீடியோல ஏலியன்ஸ் உண்மையிலேயே நமக்குள்ள இருக்காங்களா, ஏலியன்ஸ் உண்மையா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச போறோம். இந்த ஹைபோதேசிஸ்ல என்ன சொல்ல வராங்க, அந்த சயின்டிஸ்ட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது உண்மையானு பேசுற அளவுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு, யூஎஸ் கவர்மெண்டே இதை பத்தி பேசுறாங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கணும், யாராச்சும் எதையாச்சும் பார்த்துருக்கணும். ஸோ அப்படி என்னென்னலாம் பார்த்தாங்க அதை பத்தி தான் உங்ககிட்ட தெளிவா சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. மேபி ஃபியூச்சர்ல ஏலியன்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதை பத்தி ஒரு வீடியோவை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற டிஃப்ரெண்ட் வீடியோஸ் உங்களை சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஏலியன்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், நம்ம லைஃப்ல இதுக்கு முன்னாடி படிக்கிறப்பவும் இல்லைன்னா ஏதோ ஒரு நியூஸ் உட்காந்து டிவியில நியூஸ் பார்க்கும்போது கடந்து வந்திருப்போம். இப்போ இந்த பிரமிடை பத்தி படிச்சிருப்போம். இந்த பிரமிடை மேபி ஏலியன்ஸ் பில்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீசிஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு யூஎஃப்ஓஸ் போது இப்போ கூட ரீசெண்டா சென்னையில யூஎஃப்ஓ மாதிரி சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் உலகத்துல நிறைய நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல கடந்த 50 வருஷத்துல 20,000 பீப்புள்ஸ் மறைஞ்சு போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள போகவும் முடியாது. அங்க போய் ரிசர்ச் பண்றது அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டமான காரியம். அதை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணியும் முடிக்க முடியல, பண்ணவும் முடியல. எதனால? மேபி அந்த இடத்துல அந்த காலத்துல சொன்ன இந்த அட்லாண்டிக் சிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இன்னமும் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்க்கும்போதுதான் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த 2 ப்ரொஃபசர்ஸ் இந்த ஹைபோதிசிஸை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ டெரஸ்ட்ரியல் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எடுத்து வைக்கிற தீசிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கணும்னா, மேபி டிஃப்ரெண்ட் டைம்ல இருந்து இவங்க வந்திருக்கலாம், டைம் டிராவல் பண்ணிருக்கலாம். மேபி ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 1000, ஒரு 200, 1000 எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு டைம் மிஷினை யாரோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏலியன்ஸே டைம் மிஷின்ஸை கண்டுபிடிச்சி அவங்க நம்ம கூட இங்க இப்போ இருக்கலாம், அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸ் எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவதா பார்க்கணும்னா, இவால்வ்டு ஸ்பீசிஸ், நம்ம கூடவே நம்ம குரங்குல இருந்து இவால்வ் ஆகி வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸ் சொல்லுவாங்க. அந்த தீசிஸ் பிரகாரம் இந்த ஏலியன்ஸ் ஒரு டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ்ல இருந்து உருவாகி வந்திருக்கலாம், மனுஷங்க மாதிரியே அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கலாம்.
கடல் பகுதியில் இருக்கலாம், கடலுக்கு உள்ள இருக்கலாம், இல்ல வால்கனோஸ் உள்ள இருக்கலாம், இல்ல எர்த்துக்கு உள்ள கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸை வைக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவதா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் சிவிலைசேஷன். இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியாது, நம்ம மனுஷங்க கூடவே மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியாம ஹைட் பண்ணி வாழ்றாங்க. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கலாம், நம்ம கூடவே இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நம்ம ஸ்கூலுக்கு போற இடத்துல இருக்கலாம், காலேஜுக்கு போற இடத்துல இருக்கலாம், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் தீசிஸ சொல்றாங்க. இந்த தீசிஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போதுதான் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட தீசிஸ் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தீசிஸ் முக்கியமானது. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத சயின்டிபிக்கா பாருங்க, மேபி ஒரு நான் ஹியூமன் பீயிங்ஸ் உயிர் இருக்கலாம். ஏன்னா இந்த டோட்டல் யூனிவர்ஸ்லயும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பிளானட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கேலக்சிஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல லிவிங் பேசிஸ்ல இருக்க எர்த் 50,000க்கும் மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏலியன்ஸ் இல்லைன்னா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம ஒரு சயின்டிபிக்கலா ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் இருக்கலாம், ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்குள்ளவே இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில. ஏன்னா இவங்க இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம இப்ப சென்னையில யூஎஃப்ஓ மாதிரி ஒரு பறக்கிற தட்டு மாதிரி வானத்துல ஸ்பீடா வந்துட்டு போனது ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டு யூஎஸோட நேவி அபிஷியல் அவரு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு ஏதோ ஒரு லைட் மாதிரி இந்த இருக்கும் அந்த இருக்கும் ஒரு ஜிக்ஸாக் ஸ்பீட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் மனுஷனோட டோட்டல் ஹிஸ்டரியில அந்த வேகத்துக்கு போற அளவுக்கு ஒரு எந்திரமோ இல்ல ஒரு மிஷினோ இல்ல ஏதோ ஒரு வெஹிக்கலோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்ப அது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு டிபேட் வரும்போதுதான் இது ஏலியனா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஃப் ஏலியன்ஸ் லிவ் அமாங் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இதனாலதான் யுஎஸ் கவர்மெண்டே இதை ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டா எடுத்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் டீம் ரெடி பண்ணி இதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ஏலியன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீமை உருவாக்கியிருக்காங்க. பட் இன்னொரு கேள்வி கூட உண்டாகுது. என்னன்னா, அமெரிக்கால ஏரியா 51 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு. அந்த ஏரியா மேல எந்த கண்ட்ரியோட ட்ரோன் போக முடியாது, அந்த இடத்தை இந்த சேட்டலைட்டால ஆக்சஸ் பண்ண முடியாது, அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா ரொம்ப வருஷமா அந்த இடத்துல யூஎஃப்ஓவை எடுத்து வச்சு ரிசர்ச் பண்றாங்க. ஏலியன்ஸோட பாடிஸ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க, பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கூட ரீசெண்டா யூஎஸோட ஆர்மி வெட்டரன் அப்போ வேலை செஞ்சுட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஒரு ஆர்மி வெட்டரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூஎஸ் கிட்ட இந்த மாதிரி யூஎஃப்ஓ இருக்கு, கிராஷ் ஆன யூஎஃப்ஓ எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு பயாலஜிக்கல் ஏலியனை வந்து அங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் மேல ஒரு அலைட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தான். ட்ரூவா ஒரு எவிடன்ஸ் இல்லாம இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் இதை வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்ககிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்ல, யூஎஃப்ஓவும் இல்ல, ஏலியனோ இல்ல அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, என்ன வேணா இருக்கலாம். நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஏலியன்ஸ் நமக்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேபி இருந்தா அந்த டைம்ல உங்களோட மனநிலைமை எது மாதிரி இருக்கும்? இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஏலியன்ஸ் இல்லைன்னா சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸை உங்க லைஃப்ல பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல உங்க நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.